கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசித்து பார்க்கிற போது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பொதுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய இந்த விசுவாசத்தில் நடந்து கொள்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பேதுரு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யாகவே இந்த உலகத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் விரோதமாக சத்துரு பலவிதமான கிரியைகளை செய்து அந்த தந்திரமான யோசனைகளினாலே, அந்த பொல்லாத கிரியைகளினால விசுவாச ஜனங்களுடைய விசுவாசத்தை வஞ்சித்து அவர்களை எப்படியாகிலும் தள்ளி போட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலிருந்து அவர்களை தள்ளி போட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற போது தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கும்போது இந்த சத்துருவை ஜெயித்து ஆவிக்குரிய ஓட்டத்தில் வெற்றியோடு கூட ஓட முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சாத்தானின் தந்திரத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். தேவன் நமக்குள் துவங்கி இருக்கிற இந்த விசுவாசத்தை கடைசி வரையிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் காத்து கொள்ளுகிற போது தான் ஆண்டவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் அனுபவிக்க முடியும். ஒருவேளை இந்த விசுவாசத்தின் வீழ்ச்சிக்கு நாம் இடம் கொடுத்து விட்டால் நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய திட்டங்கள் நிறைவேற முடியாது. தேவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி தம்முடைய ஆதீனத்தில் நியமித்திருக்கிற மிகப்பெரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கூட நாம் இழந்து போய்விடுவோம். ஆகவே விசுவாசத்தை காத்து கொள்ளுவோம். சத்ருவுக்கு இடம் கொடுக்காதபடி நாம் தொடர்ந்து விசுவாசத்திலே முன்னேறும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிற போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எந்தெந்த காரியத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்தெந்த காரியத்தில் எச்சரிக்கையாக நாம் இருந்தால் இந்த சாத்தானின் தந்திரத்துக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும், நம்முடைய வாழ்க்கையும் கூட நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் என்று இதே வசன பகுதிகளிலிருந்து சில காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் இப்படி சொல்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இங்கே பேதுரு மிக முக்கியமான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். தேவனுடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கியிருங்க. நீங்கள் ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும்படி தேவனுடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கியிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருமே ஒரு உயர்வை எதிர்பார்த்து, ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து, ஒரு நன்மையை எதிர்பார்த்து தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். உயர்வு வேண்டாம் என்று யாருமே சொல்லுகிறது இல்லை. இந்த உயர்வுக்காகவும் மேன்மைக்காகவும் தான் தேவனுடைய பிள்ளைங்க இந்த உலகத்தில் பிரயாசப்படுகிறாங்க. தேவன் நம்மை உயர்த்துகிறது வரையிலும் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக நாம் அடங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ரகசியத்தை பேதுரு பக்தன் சொல்லுகிறார். இந்த விஷயத்தில் சத்ரு உங்களை விழுங்கி போடாதபடி தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பாருங்கள், உயர்வு, ஆசீர்வாதம், நன்மைகள் அது தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது வரையிலும், கர்த்தர் நம்மை உயர்த்துகிறது வரையிலும், கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது வரையிலும் இந்த விசுவாசத்தை காத்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகிறது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. நம்ம அவசரப்படக்கூடாது, அல்லது பாவமான ஒரு வழியில் முன்னேற்றத்தையும் உயர்வையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடாது. நீதியின் பாதையில் தேவன் உங்களை உயர்த்துகிறது வரையிலும் நீங்கள் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கியிருக்கணும். அப்போதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தின் மனிதர்கள் இருக்கிறார்கள், தேவனை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் வாழலாம். அவர்களுக்கு தேவனுடைய கிருபை கிடைக்க போகிறது இல்லை, தேவனுடைய இரக்கம் அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்லை. அவங்க அனுபவிக்கிற சந்தோஷங்களும் நன்மைகளும் இந்த பூமியோடு கூட முடிந்து போகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்.
உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறது வரையிலும் கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கி இருக்கணும். நன்மை செய்து தேவனுடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கி இருந்து அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நிரந்தரமான, நித்தியமான, ஒரு சமாதானமான, வேதனை இல்லாத ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு தான் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பலவிதமான உயர்வுகளை சத்துரு உங்களுக்கு முன்பாக கொண்டு வரலாம். இந்த உலகத்தில் தீமை செய்து பலத்து போன மனிதர்களை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வரலாம். அந்த மனிதனை பாரு, அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாரு, அவங்கெல்லாம் நீதி செய்திருக்கிறாங்களா, பரிசுத்தவான்களாக இருக்கிறாங்களா, அவங்களாம் உண்மை உள்ளவங்களாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் வரவில்லையா, அதே போல் நீயும் செய் என்று சொல்லி சத்துரு உங்களோடு கூட பேசக்கூடும். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையில் தான் கடந்து செல்லணும். அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தை தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்ட போது இந்த உலகத்தில் இருக்கிற சகல மேன்மைகளையும் மகிமையும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பிசாசு ஒரு நிமிஷத்திலே காண்பித்து இயேசு கிறிஸ்துவை தன்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும்படிக்கு அவன் சொன்னான். பாருங்க, இயேசு இந்த பிசாசை துரத்துகிறார். அந்த சோதனையை இயேசு ஜெயம் எடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வரப்போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வு, உலகத்தில் கிடைக்க போகிற மிகப்பெரிய ஒரு கனம், உலகத்தில் வரப்போகிறதான ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மை, இதற்கு கூட இந்த சத்துரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வரும்படிக்கு செய்து தன்னுடைய பாதத்தில் விழுந்து வணங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவனுக்கு முன்பாக வைக்கிறான். பாருங்க, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வராமல் அந்த சத்துருவை அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அந்த சத்துருவை துரத்தி அந்த சோதனைக்கு மேலே இயேசு ஜெயம் எடுத்தார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் அதே போல தான் கர்த்தர் உங்களுக்கு உண்மையை தந்திருக்கிறாரு, பரிசுத்தத்தை தந்திருக்கிறாரு, அன்பை தந்திருக்கிறார், தேவனுடைய அழைப்பு இருக்கிறது, இயேசு உங்களை நேசிக்கிறார். இப்படி இருக்கும்போது தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த மேன்மையான ஸ்தானத்திலிருந்து நீங்கள் இறங்கி இந்த உலக பிரகாரமான உயர்வுக்காக, செழிப்புக்காக, தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் மீறி நடக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் காணப்படுகிறது. ஆகவே சத்தியத்தின்படி நடந்து கொள்ளுங்க. அதன் மூலமாக வருகிற உயர்வு தாமதமாக இருந்தாலும், அதன் மூலமாக கிடைக்கிற நன்மைகள் தாமதமாக இருந்தாலும் கூட அது உங்களுக்கு நேர்த்தியானதாக, சிறப்பாக இருக்கும். ஆகவே எக்காரணத்தை கொண்டும் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிற மேன்மையான ஸ்தானத்திலிருந்து நீங்கள் இறங்கிவிடக்கூடாது. கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிற மேன்மையான நல்ல சுபாவத்திலிருந்து உங்களை நீங்கள் கெடுத்து கொள்ளக்கூடாது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது, உலக பிரகாரமான நன்மை கிடைக்கிறது, உலக பிரகாரமான மேன்மை கிடைக்கிறது, உலக பிரகாரமான சில ஆஸ்திகள், அந்தஸ்துகள் கிடைக்கிறது என்பதற்காக தேவனுடைய பிள்ளைகளாக்கி நீங்கள் இயேசுவை மறுதலித்து விடக்கூடாது, சத்தியத்தை மறுதலித்து விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையில நீங்கள் உறுதியாக இருக்கணும். அப்படி தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் உறுதியாக இருந்து தேவனால் உங்களுக்கு கிடைக்கிற இந்த உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கியிருங்க. இயேசு உங்களை உயர்த்துகிறது வரையிலும், தேவன் உங்களுக்கு ஒரு மேன்மையை தருகிறது வரையிலும் தேவனுடைய பிள்ளைங்க அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கி இருக்கணும். நம்ம அவசரப்பட்டு விடக்கூடாது, பாவம் செய்து விடக்கூடாது, தீமையான வழியில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்ம பிரயாசப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறது வரையிலும் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கி இருக்கணும். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தேவன் யோசேப்பை உயர்த்துவேன் என்று சொல்லி சொப்பனத்தின் மூலமாக கர்த்தர் வெளிப்பட்டார். ஆனால் அந்த உயர்வு யோசேப்பினுடைய வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு முன்பாக பல சோதனைகள், பல பாடுகள், உபத்திரவங்களை எல்லாம் இந்த யோசேப்பு கடந்து செல்கிறார். ஆனால் பாருங்க, ஏற்ற காலத்தில் யோசேப்புக்கு ஒரு உயர்வு வந்தது. அதே போலத்தான் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைகள், தரிசனங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். அதுவரையில்
அவசரப்படாமல் பொறுமையோடு கூட நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது தான் உத்தமமான காரியமாக இருக்கிறது. அப்படி தேவ சமூகத்தில் காத்திருங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார், உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். இரண்டாவதாக நாம் வேத வசனத்தில் வாசித்து பார்க்கிற போது 1 பேதுருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் இப்படி சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைங்க எச்சரிக்கையாக இருந்து இந்த சத்துருவின் கையில் அகப்படாமல் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் கவலைக்கு இடம் கொடுக்காம இந்த கவலையை தேவ பிள்ளைகளாகி நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். புருஷனை குறித்த கவலை, மனைவி குறித்ததன கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, குடும்பத்தை குறித்த கவலை ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும்போது இந்த கவலைகளை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்துவிட்டு தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கணும். இந்த கவலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஏன் இந்த கவலையை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம்? கவலை கூட தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை தூரமாய் கொண்டு போய்விடும். இந்த துக்கம் அல்லது பாரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற போது அந்த மனிதன் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி எழும்பினாலும் கூட இந்த பாரங்களும் சஞ்சலங்களும் அந்த மனிதனை பின்னுக்கு இழுத்து விடுகிறது. அதனால தான் பேதுரு மிக தெளிவாக சொல்லுகிறார், சத்துரு உங்களை விழுங்கி போடாதபடிக்கு கவலைக்கு இடம் கொடுக்காம இந்த கவலையை தேவ சமூகத்தில் வைத்து விடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்களை விசாரிக்கிறதற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் நினைத்து கலங்குகிறீர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிற தேவன். ஆகவே அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் பிசாசின் கையில் நீங்கள் அகப்படாதபடிக்கு அதிகமான கவலைக்கும் பாரத்துக்கும் இடம் கொடுக்காம இந்த பாரங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் இறக்கி வைத்துவிட்டு உண்மையாய் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் கவலை. இந்த கவலை மனிதனுடைய சரீரத்தை ஒடுக்குகிறது. இந்த கவலை மனிதனுடைய ஆவியை முறிந்து போகும்படிக்கு செய்கிறது. ஆத்துமாவில் இருக்கிற உற்சாகத்தை கெடுத்து விடுகிறது. சோர்வுகளையும் தளர்வுகளையும் கொண்டு வருகிறது. ஆனால் நீங்கள் கவலைக்கு இடம் கொடுக்காம கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தா நீங்கள் கழுகுகளை போல செட்டை அடித்து எழும்ப முடியும். வாலிபர்களானாலும் இளைஞர்களாக இருந்தாலும் அவர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை எடுத்து அவர்கள் எழும்புவார்கள் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய கவலைகளை எல்லாம் நீங்கள் மறந்து கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கணும். முதலாவது பாருங்க, நம்முடைய உயர்வை குறித்து ஒரு தாக்கத்தை நமக்குள்ள உருவாக்கி சத்துரு எப்படியாகிலும் தீமையான பாவமான வழியில நம்மை தள்ளி இந்த உலக பிரகாரமான உயர்வை நமக்கு தந்து முழுவதுமாய் நம்மை விழுங்கி போடலாம் என்று சத்துரு நினைக்கிறான். அதற்கு தேவனுடைய பிள்ளைங்க எச்சரிக்கையாக இருந்து நேர்மையான வழியில சத்தியத்தின் வழியில வருகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு தான் எச்சரிக்கையாக இருக்கணும். இரண்டாவது பாருங்க, கவலையை உங்களுக்குள்ளாக விதைத்து உங்களுடைய வாழ்க்கையில இந்த துன்பத்தையும் துக்கத்தையும் பாடுகளையும் கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த கவலையிலே நீங்கள் விழுந்து போகும்படி சோர்ந்து போகும்படி கவலையை கொண்டு வந்து சத்துரு உங்களை விழுங்கி போட நினைக்கிறோம். இந்த இடத்திலும் தேவனுடைய பிள்ளைங்க எச்சரிக்கையாக இருந்து உங்கள் கவலைகளெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கணும். அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். ஆகாரினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை இருந்தது. கர்ப்பவதியாக இருக்கும்போது ஒரு கவலை இருந்தது. ஒரு சிறு பையனாகிய இஸ்மவேலை தன்னுடைய கையிலே பிடித்து கொண்டு பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த போது இந்த ஆகாரினுடைய வாழ்க்கையில் கவலை இருந்தது. இந்த கவலைகளெல்லாம் கர்த்தர் விசாரித்தார். ஆண்டவர் அதை ஏன் என்று சொல்லி விசாரித்து அவருடைய பிரச்சனைக்கு ஏற்ற ஆலோசனையை கர்த்தர் கொடுத்து அவர்களை அந்த வனாந்தரத்தில் ஆசீர்வதித்து தேவன் அவர்களை மேன்மைப்படுத்தினார். ஒரு ஆகாரை விசாரித்த தேவன் நிச்சயமாய் உங்களுடைய கவலைகளை விசாரிப்பார், உங்களுடைய பிரச்சனைகளை விசாரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த பேதுரு பக்தனுடைய வாழ்க்கையிலும் கவலை வந்தது. 3 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டார். மிகப்பெரிய ஒரு கவலை பேதுருடைய இருதயத்தை சுற்றி கொண்டது. இந்த சூழ்நிலை மேல பாருங்க, தேவனுடைய அன்பு இந்த பேதுரு விழுந்து போகாதபடிக்கு பேதுருவை தூக்கி நிறுத்தினது. கர்த்தருடைய சமூகத்தில் புறப்பட்டு போனார். தன்னுடைய பாரங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் வைத்தார். பிந்தின நாட்களிலே மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலனாய் கர்த்தருக்காக பயன்பட்டார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் அப்படி மாற்ற முடியும். கவலைக்கும் பயத்துக்கும் மனசோர்வுக்கும் நீங்கள் இடம் கொடுக்காம கர்த்தருடைய பாதத்தில் போய் உட்காருங்க. உங்கள் கவலைகளை அவருடைய சமூகத்தில் வையுங்க. இந்த பாரங்கள் உங்கள் இருதயத்தை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் அந்த பாரங்களை எல்லாம் அகற்றி உங்களை விசாரித்து உங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக நாம் வேதத்தை வாசித்து பார்க்கிற போது 1 பேதுருடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். மூன்றாவது விசுவாச குறைவு. மூன்றாவது விசுவாச குறைச்சல் வராதபடி தேவனுடைய பிள்ளைங்க எச்சரிக்கையாக இருக்கணும். விசுவாச வாழ்க்கையிலே குறைவை ஏற்படுத்தி
பயன்படுத்தி அவிசுவாசத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து தான் சத்துரு நம்மை விழுங்கி போடுகிறான். இதில் ஒரு தேவனுடைய பிள்ளைங்க எச்சரிக்கையாக இருந்து பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கிற போது சத்துருவை உங்களால் ஜெயிக்க முடியும். விசுவாச குறைவு அல்லது அவிசுவாசம் பாருங்கள், உபத்திரவம் வருகிறது, பிரச்சனை வருது, சில நெருக்கம் வருது. இந்த சூழ்நிலையில் பாருங்கள், நம்ம நல்ல விசுவாசிகளாக இருந்தாலும் கொஞ்சம் அவிசுவாசம் உள்ளே வருகிறதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் தான் தெய்வ பிள்ளைங்க எச்சரிக்கையாக இருந்து அவிசுவாசத்தை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி விசுவாசத்தில் உங்களை ஸ்திரப்படுத்தணும், விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்தணும். நான் ஆராதிக்கிற தேவன் என் கூட தான் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு தீமையை அனுமதிக்க மாட்டார், நிச்சயமாய் இந்த பிரச்சனை ஒரு நன்மையான காரியத்தில் தான் முடியும், இதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும் என்று உங்களை நீங்கள் விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்தும் போது தான் சத்துரு வெட்கப்பட்டு போகிறான். ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படுகிறது. நீங்கள் தான் உங்களை விசுவாசத்தில் ஸ்திரப்படுத்தணும். வேறு யாரும் நம்மை விசுவாசத்தில் பலப்படுத்த முடியாது. விசுவாச வார்த்தையை சொல்லலாம், நம்முடைய விசுவாசத்துக்காக ஜெபிக்கலாம், நம்முடைய விசுவாசத்தை தூண்டி விடலாம். ஆனால் நீங்கள் தான் விசுவாசத்தில் எழும்பணும், நீங்கள் தான் விசுவாசத்தில் ஸ்திரப்படணும். அப்படி நீங்கள் விசுவாசத்தில் ஸ்திரப்படும் போது சத்துரு வெட்கப்பட்டு போகிறான், அவனுடைய தந்திரங்களெல்லாம் தோற்று போகிறது. நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பார்த்தீங்களா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வெற்றிகரமான ஒரு ஊழியத்தை செய்தார். முழு உலகத்திலும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆனால் இறுதியில் அவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி, என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் என்று சொன்னார். அதுதான் முக்கியமான காரியம். அதை காத்து கொண்டதுனால தான் நீதியின் கிரீடம் பவுலுக்கு கொடுக்கப்பட்டது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அதே போல தான். நீங்கள் பல காரியங்களை ஆண்டவருக்காக செய்திருக்கலாம், நல்ல ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைங்களாக இருக்கலாம், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கலாம். பல பாடுகளையும் நெருக்கத்தையும் இயேசுவுக்காக நீங்கள் சகித்து இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறவங்களாக இருக்கலாம். உங்கள் நல்ல விசுவாசத்தை விட்டு விடாதீங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. சத்துரு வெட்கப்பட்டு போவான், ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தை காத்துக்கொண்ட பவுலை தேவனாகிய கர்த்தர் மேன்மைப்படுத்தினது போல, விசுவாசத்தை காத்துக்கொண்ட பவுலுக்கு ஒரு நீதியின் கிரீடத்தை கர்த்தர் வைத்திருந்தது போல, அவருடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற பாடுகளை பொறுமையாய் சகித்து விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் போது நீங்களும் அந்த நாளிலே சந்தோஷப்பட முடியும். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் உயர்வை குறித்து வருகிற போராட்டங்கள் அல்லது கவலை நிமித்தமாய் வருகிறதான போராட்டங்கள், விசுவாசத்தில் வருகிற போராட்டங்கள், இவைகளில் சத்துருவுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனை பின்பற்றுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இணைந்து ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள பிதாவே, வல்லமையுள்ள தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் பிதாவே, நீர் எங்களோடு கூட பேசினீர். பிசாசினுடைய தந்திரங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து இந்த உலகத்தில் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட பேசினீர். எந்த காரியத்திலெல்லாம் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோடு கூட பேசினீரோ இவைகளில் எச்சரிக்கையாக இருந்து சத்துருங்களை விழுங்கி போடாதபடிக்கு விசுவாசத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய கரத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைதார். வசனத்தை கேட்ட அத்தனை பேருமேலும் கிருபை தங்கி இருக்கட்டும். தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.